நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வந்து போட்டாச்சு. இது வந்து பார்ட் 2ங்க. இதில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து தமிழ வந்து வெற்றிகரமா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே வந்து அந்த ரவுடி வந்து சொல்லிட்டு போயிடுறான்ல, ஐயா என்னைய கடத்த சொன்னது வந்து சாரதா அம்மா தான். அவங்க தான் கடத்த சொன்னாங்க. எதுனாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து போயிடுறாங்க. ஆதி வந்து அந்த இடத்துல திகைச்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தர்மலிங்கம் வந்து வராங்க. ஏப்பா என்னப்பா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு இவரு? என்னமோ உங்கள் அம்மா கடத்த சொன்னான்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது இப்போ ஒன்றுமே புரியலையே. ஆனால் உன் பொண்டாட்டிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்தது என்னமோ உண்மை தான். ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா குழந்தையை கடத்துகிற அளவுக்கு வந்து உங்கள் அம்மா போவாங்கன்னு எதிர்பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியா வா தமிழ் வேற வீட்டில் வந்து போய் சாப்பிட்டுட்டோம், ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருப்பா, வீட்டில் வேற தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து இறங்கினோடனே தமிழை பார்த்த உடனேயும் ஓடி வந்து பாரதி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏய் எங்கடி போன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அம்மா நீ குளிக்க போயிட்டியா? சாரதா பாட்டியும் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து எந்திரிச்சு வெளியில் வந்தேன்னா விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ரவுடி அங்கிள் வந்தார். அவர் வந்து என் கண்ணையும் வாயையும் பொத்தி தூக்கிட்டு போயிட்டாரு, காருக்குள்ளே வச்சு கொண்டு போயிட்டாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்னடியாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே கொண்டு போய் ஒரு குடோன் மாதிரி இருந்துச்சு, அங்கே வந்து அடைச்சி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா யாருடி அது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க. அதாம்மா எனக்கும் தெரியலை, அவர் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடி நீ சாப்பிடாமல் இருப்ப, வா ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, பிரியாணி சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம்மா எனக்கு அவர் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு, சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தாரு, நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாருமா, என்னை அடிக்கக்கூட இல்லை, என்ன என்னை கெட்டி தாம்மா போட்டு வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் பாரதி ஃப்ரீயாக விடு, அவனுக்கு வந்து கடத்த கூட ஒழுங்காக தெரில, அப்படி ஒரு டம்மி ரவுடி போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சரி வாங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போன பிறகு தமிழை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா ஆதி வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்கும்போது அவருக்கு வந்து யோசனையாகவே இருக்குது. அந்த ரவுடி சொல்லிட்டு போனது என்னை வந்து சாரதா அம்மா தான் வந்து கடத்த சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு போனால, அதையே நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா தமிழ் வேறு நைட்டு தூக்கத்தில் வந்து ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை விட்டுருங்க அங்கிள், நான் ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. தமிழ் ஒன்றும் இல்லை தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் அது தூங்கிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதி வந்து வராங்க. உங்ககிட்ட தனியாக பேசணும் வாரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன பாரதி அப்படின்னு கேட்ட உடனேயும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் கூட சண்டையெல்லாம் போட மாட்டேன், ஆனால் உங்ககிட்ட தனியாக தான் பேசணும், வாங்க மனம் விட்டு கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் போகிறாங்க. போயிட்டு 2 பேருமே பேசாமல் இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு ஆதி வந்து கேட்காங்க, என்னங்க ஏதோ தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாக உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும் இல்லை ஆதி நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, நானும் உங்களையும் உங்கள் அம்மாவையும் பிரித்த பாவம் எனக்கு வந்து தேவையில்லை. என்னை எவ்வளோ பிடிக்கும் அதே அளவுக்கு உங்களுக்கு தமிழையும் பிடிக்கும், அதே அளவுக்கு உங்கள் அம்மாவையும் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதாவது பெத்த பையனுக்கு அம்மாவை பிடிக்காத எந்த பையனும் இருக்க மாட்டான். அதனால் வந்து நான் உங்களை வந்து தனியாக இருக்குன்னு சொல்லலை, ஆனால் உங்கள் அம்மாவோட வந்து நம்ம இருந்தால் நமக்கு பிரச்சனை வரும் ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆதி வந்து பழையபடி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ரவுடி சொன்னது கடத்த சொன்னதே வந்து சாரதா தான் அப்படி சொல்கிறாங்கல்ல, அதை வந்து வெளியில் சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் நான் உங்கள் அம்மா கிட்ட வந்து உங்களை பேச வேண்டாம், பழக வேண்டாம், போக வேண்டாம், வர வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் நம்மளோட குடும்பத்துக்குள்ளே வந்து உங்கள் அம்மா வராமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ தமிழ் போனதுக்கு காரணமே எனக்கு வந்து உங்கள் அம்மாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு டவுட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஆதிக்கு வந்து ஷாக் ஆகிடுது. என்ன பாரதி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாரு. நான் பண்ணாங்கன்னு சொல்லலை, எனக்கு டவுட் வருதுன்னு தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க என் கூட நிறைய சண்டை போட்டாங்க. எனக்கு வந்து ஏன் குழந்தைய கலைச்சேன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. ஏன் குழந்தைய கலைக்க போனேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அது வந்து தமிழுக்கும் உங்களுக்கும் பிடிக்கலைன்னு சொல்லி தான் நான் கலைக்க போனேன். அது உங்களுக்கும் தெரியும், தமிழுக்கும் தெரியும், ஏன் எனக்கு கூட தெரியும். அதை கூட வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து கலைக்க போனதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் அம்மா வந்து நம்ம வாழ்க்கையில் வர வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நைட்டு பூரா உட்காந்து ஆதி வந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா காலையில் விடிஞ்ச உடனேயும் எல்லோரும் வராங்க. வந்தவொடனே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. அவள் நைட்டுலாம் பயந்துக்கிட்டு இருந்தாடி அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க. அப்படியா, நேற்று பெரிய வீராப்பா பேசினேன், நைட்டு பயந்துக்கிட்டு இருந்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் கேட்டவொடனே ஆமாம் வெளியில் தான் வீராப்பா பேசியிருக்கா, உள்ள நைட்டு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டா, அதுக்கடுத்து அவங்க அப்பா தான் சரின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து தூங்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாங்க. சரி இப்போ பயந்துருக்கால, அதனால் நம்ம கருசாமி கோயிலில் போய் அங்கே ஒரு குறி கேட்டு மந்திரிச்சிட்டு
முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி அதெல்லாம் வேண்டாம், பயத்தினால இருக்கும், போக போக சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏப்பா என்னதான் இருந்தாலும் மலை ஏறினாலும் நம்ம கருப்பசாமி காலடி மண் எடுத்துட்டு மலை ஏறணும்னு சொல்லுவாங்க. அதனால் கருப்பசாமி கோயிலில் போய் ஒரு திருநீர் போட்டு வந்துடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போவோம்னு சொல்லி முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.